பொறுப்பிலே பிறந்து தன்னன் புகழிலே கிடந்து சங்கத்து இருப்பிலே இருந்து வைகை ஏட்டிலே தவழ்ந்து கற்றோர் நினைவிலே நடந்து பேதை நெருப்பிலே நின்று ஓரண மறுப்பிலே பயின்ற பாவை பட்டினி கிடந்து பசியால் மெலிந்து பால்பட நேர்ந்திடினும் கட்டி இழுத்து அங்கம் பிளந்து இழந்து துடித்திடினும் பொங்கும் தமிழை பேச மறப்பேனோ தேனினும் இனியவளே செந்தமிழ் மொழியை தீந்தமிழ் சுவையே உம்மையும் அவையோரையும் வாழ்த்தி வணங்கி எனது நூல் அறிமுகத்தை நான் துவங்குகிறேன். இன்று நான் அறிமுகப்படுத்த இருக்கும் நூலின் பெயர் காரியின் கதைகள். ஃபர்ஸ்ட் சைமனன் என்று சொல்றப்போ காரிகையின் கதைகள்னு சொல்லிட்டாங்க. இன்விடேஷன்ல கூட காரிகையின் கதைகள்னு போட்டுட்டாங்க. அடுத்து பார்த்தா காரிகையின் கதைகள். இந்த ஆசிரியருடைய பெயர் பாண்டியன் அப்படின்னு இதுல குறிப்பிட்டிருக்காங்க. பாண்டியன் அவங்க காரிகை ஏதோ ஒரு நேம் சொன்னாங்க.